ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, என் நெற்றியில் பிரகாசிக்கும் இந்த ஒளியை நீ தொட்டுவிட்டாயல்லவா? விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் ஒன்று உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு. சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி வைப்பேன். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். என் அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா? யார்தான் செய்வது? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்து இருக்கிறாய். இதை தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கை இல்லை. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கிறேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் இங்கு வர முடியும். எப்போது உனது காலடி இந்த ஷீரடி மண்ணை மிதிக்கிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியப் போகிறது என்று அர்த்தம். நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்று அர்த்தம். வாழ்க்கையில் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன். நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். நான் என் குழந்தைகளை கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமையாகும். எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும்போது உன் அருகில் நான் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.